வினேஷ் போகத் தற்போது காங்கிரஸில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா பிற்பகல் 1:30 மணிக்கு காங்கிரஸில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஷிடம் கேட்டறியலாம். ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலில் இருவரும் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸில் இணைய உள்ளதாக வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா தற்போது ஹரியானா மாநில சட்டசபையில் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்டறியலாம். வணக்கம் யோகேஷ், தகவல்களை பதிவிடுங்க. 90 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்திற்கு அக்டோபர் 1ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் விவசாயிகள், இந்திய மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்களை முன்வைத்து காங்கிரஸ் கட்சி காய்களை நகர்த்தி வரக்கூடிய நிலையில் முக்கிய விடயமாக காங்கிரஸ் கட்சியில இந்திய மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா இருவருமே இன்று இணைய இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முன்னிலையில் இருவரும் காங்கிரஸ் கட்சியில் இணைவார்கள் என்ற தகவல் என்பது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வினேஷ் போகத்திற்கு ஹரியானா மாநில சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்குவதற்கு காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாக முன்பு தகவல் வெளியான நிலையில் நேற்றிலிருந்து ஹரியானா மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் பெறப்பட்டு வரக்கூடிய நிலையில் இப்போது வரை காங்கிரஸ் கட்சி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை கூட வெளியிடப்படவில்லை. அதற்கான காரணம், ஒரு பக்கம் வினேஷ் போகத்துடைய பெயர் அதில் இருக்கப்படலாம். அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிறகு அவருடைய பெயர் இடம்பெற்று அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. மற்றொரு தகவல், ஹரியானா மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்தவுடன் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படியான சூழல்களுக்கு மத்தியில் தான் இன்றைய தினம் இந்திய மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா இருவருமே காங்கிரஸ் கட்சியில் இணைந்து கொள்கிறார்கள். இணைந்ததற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியலில் வினேஷ் போகத்தினுடைய பெயர் மற்றும் இடம்பெறும். பஜ்ரங் புனியாவிற்கு காங்கிரஸ் கட்சியில முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற தகவல்களையும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு இருவருமே காங்கிரஸ் கட்சியில் இணைவார்கள் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.